வெல்கம் டு ஹரி கேண்டீன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து வத்த குழம்பு. வத்த குழம்பு எப்படி வைக்கலான்றதா இன்னைக்கு பார்க்க போறோம். வத்த குழம்பு மசாலா வந்து ஆல்ரெடி போன வீடியோல நாங்க போட்டுட்டோம். அந்த வீடியோட லிங்கையும் நாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். பாக்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வத்த குழம்பு வைக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உப்பு, தனியாத்தூள், மிளகாத்தூள், வத்த குழம்பு மசாலா, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், வெந்தயம், வத்தல், மணத்தக்காளி வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளி. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சுத்தமான நல்லெண்ணெயில 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து எடுத்து அலசி போடுறோம். அலசி போட்டாதான் அது எப்படி இருக்கும் தெரியாது, நம்ம சுத்தம் பண்ணி போட்டாவே நல்லது. இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினோடனே 50 கிராம் புளியை நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். வதங்கின அப்புறம் நாங்கள் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒண்ணா சேர்த்து கலரிக்கலாம். இதை நம்ம நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வத்த குழம்பு மசாலா 7 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இதோட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா திக்கா கரைச்சிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்பவே திக்கா வரும், இன்னுமே டேஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம வீட்லயே செஞ்சு மசாலா போடுறதுனால, இந்த மசாலா வந்து நம்ம வீட்லயே பண்ணி வத்த குழம்புல சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தா போதும். இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கலக்கி வச்சிருக்க வத்த குழம்பு மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து குழம்பு நல்லா கலந்துக்கலாம். இது நம்ம நல்லெண்ணெயில் குழம்பு செய்யறதுனால 1 வாரத்துக்கு கூட கெடாமவே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்ல, வெளியவே வச்சிருந்தா கூட 1 வீக் நம்ம கெடாமையே இருக்கும். இப்போ பாருங்க, வத்த குழம்பு ரொம்பவே திக்கா இருக்கு, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது நம்ம வந்து இது சாதத்தோட சாப்பிட்றப்போ சாதத்துல உப்பு போட்டு வடிச்சா குழம்பு இன்னுமே டேஸ்டா இருக்கும்.
இல்லைன்னா உப்பு போடலை அப்படின்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம உப்பு போட்டு சாதம் வடித்து சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம நெய் சேர்த்து கூட சாப்பிடலாம். கைர மீன் குழம்பு